ரீஷாவினுடைய முல்லையில் இருக்கிற பாரம்பரியமான உணவுகளினுடைய பட்டியலிலே முதலாவதாக இருக்கக்கூடியது கூழ் இருக்கிறது. கூழ் தொடர்பாக இந்த கூழில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய நாளிலே ரீச்சாவிலே கூழ் மட்டுமல்ல பல உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பொறுப்பாக கூழ் இன்று காட்சி வழங்குகிறோம். இந்த கூழை பொறுத்தளவிலே எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே கூடி கூழ் குடிப்போம் என்று சொல்வார்கள். அதாவது கூடியிருந்து கூழ் குடித்து மகிழ்ச்சி கொண்டாடுற ஒரு தருணம் எங்களுடைய பண்பாட்டில் இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, கூழுக்குள்ளே கிட்டத்தட்ட நாங்கள் 25-30 வகையான பொருட்களை சேர்ப்போம். அது எல்லாமே உடம்புக்கு பலமான சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நண்டு, இறால், கணவாய், ஒடியல்மா, பிலாக்கொட்டை, மரவள்ளிக்கிழங்கு, உள்ளி, இப்படி பல பொருட்களை நாங்கள் கூழுக்கு சேர்ப்போம். இதெல்லாம் எங்களோட உடம்புக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது மட்டுமில்லை, ஒடியல் மா மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒடியல் மா எங்களுடைய மூதாதையர்கள் ஒடியல் புட்டை வச்சு சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம்.